ஆ பங்கஜம். ஆ சொல்லுங்க அண்ணா, என்னண்ணா வேணும்? பங்கஜம் கொஞ்சம் ஆ. நம்ம ம். நம்ம முந்தானத்து நம்ம இதுக்கு மார்க்கெட் போறச்ச கொஞ்சம் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தோம் முன்னாடி. ஆமாண்ணா ஆமாண்ணா. அது ஃப்ரிட்ஜில் இருக்கோம்லையோ? இருக்குண்ணா இருக்குண்ணா, இருங்க கொண்டுட்டு வரேன். அலம்பி தான் வச்சேன் ஒரு பாக்ஸில் போட்டு. இருங்க கொண்டு வரேன், கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆமா ஆமா, நீயும் எடுத்துக்கோடி, நம்ம 2 பேருமே சாப்பிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம். ஆமாண்ணா, அதை வரேன். நான் கிச்சன் வேலை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கே. சரி வாங்க உட்காந்து இதை சாப்பிட்டுடலாம். இருங்க வரேன். இதுல அடுப்பு இது வச்சிருந்தேன்னா கொஞ்சம் ஸ்லிம்ல வச்சுட்டு வாடி. சரிண்ணா. ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கிளீனிங் தான் இருக்கு, நான் வந்து பார்த்துக்கிறேன். வரேண்ணா. இந்தாங்கண்ணா சாப்பிடுங்க, கிரேப்ஸ் இந்தாங்கண்ணா. எது சாப்பிட்டாலும் பயமா இருக்குண்ணா. இப்போ எதை வாங்கிட்டு வந்தாலும் நல்லா அனம்பி வச்சிருந்து சாப்பிட்டா கூட பயமா இருக்கு. இதுல ஏதாவது மெடிசன் கலந்துருச்சு, கெமிக்கல் கலந்துருப்பாலோ அப்படி எல்லாமே பயந்து பயந்து சாப்பிட வேண்டியதா இருக்குண்ணா இப்பெல்லாம். அது உண்மைதான். ஏன்னா இந்த மாம்பழம் எல்லாம் பாக்குறச்ச நல்ல பெரிய பெரிய மாம்பழம் நல்லா இருக்கு. ஆமாண்ணா. ஆனா சொல்லுவா கொஞ்சம், அதாவது தாய் ஊட்டாத சோற மாவு ஊட்டுன்னுவா. ஆமா ஆமா, அது டேஸ்ட். கொஞ்சோண்டு தயிர் சாதத்துல பாருங்க, கொஞ்சோண்டு ஒரு மாம்பழ துண்டு 2 வச்சு சாப்பிட்டா அருமையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாண்ணா, நம்ம தயிரஞ்சாதத்துல கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சுட்டு இந்த மாம்பழம் 2 பீஸ் வச்சு சாப்பிட்டா என்ன அருமையா இருக்கும். அப்படி நம்ம நினைச்சுட்டு மாம்பழம் வாங்கினோம்னா அவன் இப்ப கடங்காரன் கல்லுல பழுக்க வைக்கிறேன். ஆமாண்ணா, அதுதான் பக்கத்தாத்துல கூட சொல்லிட்டு இருந்தா, நல்லா இருக்கேன்னு. ரோட்ல வந்ததே வாங்கணும்டி. 2 பழம் தான் நின்னுச்சான், அதுவே 100 ரூபான்னு சொன்னா. சரி பரவாயில்ல நல்லா இருக்குமோன்னு வாங்கினா, ஒரே வயிற்று வலி வந்துடுத்துன்னு சொன்னானா. அது பயங்கர டிசென்ட்ரி எல்லாம் கொண்டு வந்து விட்டுருமா. அது கஷ்டம் தானே. அப்ப நம்ம இது நல்ல மாம்பழமா இல்லையான்னு நம்ம ரிஸ்க் எடுப்பானேன்ட்டு வாங்காமலே போயிடுறோம். ஆனா ஆசையா இருக்கு, மாம்பழம் பார்த்தாலே சாப்பிடணும் போல தோணுது. என்னன்னா பண்றது. ஆனா என்ன சொல்றான்னா, நீங்க வந்து அப்படி மாம்பழம் உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க முன்ன கூட்டியே வந்து ஒரு மோர் தென் ஒரு 6 ஹவர்ஸுக்கு மேல தண்ணியில போட்டுருங்கோன்ற. அப்போ அது உள்ள இருக்கிற அந்த கெமிக்கல் போயிருமா. டைமிங் ரொம்ப டைமிங்கா தண்ணியில இருந்தா அது என்ன இருந்தாலும் அது மேல தெளிச்சதா தான் இருக்கும். அது அப்படியே வெளியே வந்துரும், மேல இருந்து உறிஞ்சி வந்துரும் அப்படின்றா. ஆமா, நம்ம தான் எங்க நம்ம வாங்கணுமா வந்தோமா கட் பண்ணிடுவோம். ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிடுறோம். இப்ப அது மாம்பழத்துலயும் நல்ல சத்து இருக்கு. மாம்பழம் வந்து பெஸ்ட் பழங்கள். என்ன சொல்றான்னா, இந்த நியூட்ரிஷியன்ஸ் அந்த சொல்றது, இயற்கையில என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க, அது நல்லது. அது சீசன் ஃபுட் சொல்றா பாருங்க. எந்தெந்த சீசன்ல எதெல்லாம் வருதோ அதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா அந்த என்னென்ன சத்து வருதோ அது அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான சீசனுக்கு. கண்டிப்பா இது வந்து கடவுள் கொடுத்திருக்காராம். இப்ப இந்த மனுஷாளுக்கு படைச்ச மனுஷாளுக்கு இந்த சீசன்ல இந்த குறை இருக்கும் உடம்புல. அந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணுவா? அதுக்குதான் இந்த சீசன் காய்கறிகள், இந்த பழங்கள். ஆமாண்ணா கரெக்ட். நான் சூப்பரா சொன்னீங்க. அதான் நான் உண்மையும். இப்ப பாருங்க, கொய்யாக்காய் எடுத்துக்கோங்க. கொய்யாக்காய்க்குள்ள இருக்கிற அந்த சீட்ஸ் இருக்குல்லண்ணா, அது வந்து சுகருக்கு அவ்வளவு நல்லதானா. அது என்ன சொன்னான்னா, உன்னை கண்டுபிடிச்சா நீ பாத்துப்ப, அந்த சிக்கன் குனியான்னு வந்துச்சுல்ல. ஆமா, கொய்யா பழத்துல இருக்கிற ஒரு மருந்து, அதுல இருந்து எடுக்கப்பட்ட மருந்துனாலதான் சிக்கன் குனியா தீர்வாச்சான். அதுதான் அந்த மெடிசின் அதுல இருந்தா எடுத்தாலாம். அந்த மாதிரி அந்த கொய்யா பழத்துக்கு அவ்வளவு இது இருக்கு. குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராதான், உடம்புக்கு நல்லதான். அது அந்த உள்ள இருக்க குட்டி குட்டி விதைகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வயிற்றுல போய் ஸ்க்ரப்பரா. என்ன சொல்றான்னா, ஒரே ஒருத்தவங்க மட்டும் இந்த ஸ்டோன் இருக்கு பாருமா, அதான் மட்டும் தான் சாப்பிடக்கூடாது. மத்தவ எல்லாருக்குமே கொய்யாக்கா அவ்வளோ நல்லது. கொய்யாக்கா, பைனாப்பிள், பப்பாயா நல்லதான். கண்ணுக்கு நல்லது, ரத்த விருத்தி அப்படின்வா.
இந்த கர்ப்பமானவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னுவா, ஆனா அப்படி இல்லையா, அது கொடுத்தா நல்லதான். ஆமா, அதே மாதிரிமா இந்த நம்ம சொல்லுவோம் அந்த ஹெச்பி லெவல், இந்த உடம்புல ஹீமோகுளோபின் குறைஞ்சா அதுக்கு பெஸ்ட் வந்து இந்த பன்னீர் திராட்சைன்ற அந்த கருப்பு திராட்சையா சீடு இருக்கும்ல, சீடோட அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதான். அந்த ஹீமோகுளோபின் யாராருக்கு கம்மியா இருக்கோ அவெல்லாம் என்ன எடுக்கணும்ன்றான்னா கிரேப்ஸ், முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை அவ்வளவு நல்லது. எல்லா கீரையோட பெஸ்ட் வந்து முருங்கைக்கீரை தான். அதுல அவ்வளோ விதமான விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரே கீரைனா அது முருங்கைக்கீரை தானா? அதாவது என்ன சொல்றான்னா, இப்ப நாமெல்லாம் வந்து வெஜிடேரியன். ஆமா, நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஆமாண்ணா. இந்த ஹீமோகுளோபின் கம்மியான இருக்கவாளுக்கு நான் வெஜிடேரியனுக்கு வந்து அவ என்ன சொல்றான்னா இந்த சுவரொட்டின்னு, அது என்னன்னு தெரியல, அந்த ஆடோட குடலோ ஏதோ கன்றாவியா பேரு, அது சாப்பிட சொல்லுவா. ஆனா நாம அதை சாப்பிட மாட்டோம்ல. அப்ப வெஜிடேரியன் பீப்புளுக்கு முருங்கை கீரை தான். ஆனா நான் ஒரு ஐடியா சொல்றேன். இந்த ரோடு ஓரமா மரங்கள்லாம் வைக்கிறதுக்கு பதிலா ஃபுல்லா காய்கறி எல்லாம் வைக்காம ஒரு இடத்துல ஆப்பிள், ஒரு இடத்துல கொய்யாக்கா, ஒரு இடத்துல அந்த மாதிரி வெறும் பழங்களா வச்சுட்டு மரம் வச்சிருந்தா இவ்வளவு சூப்பரா இருக்கும்னா. நல்ல அருமையா இருக்கும். ஆனா அவன் பராமரிக்கணுமே, அதான பிரச்சனை. அவன் ரோட்ல போறான் பூரா பிச்சிருவானே, தின்ட்டு போயிடுவான். சீக்கிரமா எடுத்து சாப்பிட்டு போயிட்டுமே. இந்த கொரோனா டைம்ல எவ்வளவு பேர் நடந்தே போனா யோசிச்சு பாருங்க. அது